ஹீரோயின் உட்காந்து சும்மா மேக்ஸின் படிச்சுக்கிட்டு இருக்கா. இது படிக்கிற டைம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா? பெட்ல வந்து உட்காந்துக்கிட்டு படிக்கிறது, மொபைல் நோட்டுறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோ நம்ம பெட் எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐயோ இவன் தொல்லை டெய்லி தாங்க முடியலையேன்னு ஹீரோயின் மனசுக்குள்ள பதறா. மறுநாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டு வேலைக்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா போட்டோ எடுத்து ஹீரோவோட பாட்டிக்கு அனுப்புறாங்க. என்னதான் உங்களுக்கு ஒரு பேர குழந்தை வேணும் அப்படின்னாலும் பாவம் இந்த பொண்ணு இவ்வளவுதான் உங்க பேரன் கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துக்கு ஹீரோட பாட்டி அவங்க அம்மாவை காட்டுறாங்க. அவங்க 2 பேரை பாக்குறதுக்காக இந்த எக்ஸ் வந்திருக்கா. இவங்க எல்லாருமே ஒன்னா வளர்ந்தவங்க தான் இல்லையா? அது மட்டும் இல்லாம இவளோட அப்பா வந்துட்டு நம்ம ஹீரோட அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர் தான். சோ நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த நேரம்னு பார்த்து வேலைக்காரங்க அனுப்புனாங்க இல்லையா, அந்த போட்டோவை பார்த்துட்டு வாய்ஸ் மெசேஜையும் பாட்டி சத்தமாவே வச்சு கேக்குது. எல்லாருமே கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவளுக்கு செம வயிற்றுச்சல் ஆயிடுது. இவங்க பிசினஸ் மேரேஜ் தானே பண்ணாங்க, கல்யாணம் அப்பவே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டான் அப்படின்றதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவகிட்ட சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால இவளுக்கு இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. கடுப்பானவன் நான் அர்ஜென்ட்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. வெளியில வந்தவ உடனே வந்துட்டு அந்த 2 ஃப்ரெண்டுல ஒருத்தனுக்கு போன் பண்ணிட்டு நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஹீரோவை நான் தனியா மீட் பண்ணி ஆகணும், அதுக்கு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஹீரோ வந்துட்டு அவன் பொண்டாட்டி மேல பயங்கர அஃபெக்ஷனா இருக்கானு தோணுது திடீர்னு. அதனால நீ இதெல்லாம் மறந்துறான் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கேட்டது உங்ககிட்ட ஒரே ஒரு மீட்டிங் தான், அதை மட்டும் எனக்கு அரேஞ்ச் பண்ண, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. எங்க விசா பெட் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க உங்க வீட்டுல, இது எப்படி இருக்குன்னு நம்ம இன்னும் செக் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எப்பவும் போல ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ ஹீரோயின் சொல்ற அம்மாவா அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க, தயவு செஞ்சு தள்ளி போ, நம்ம வீட்டுல போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோ விடுற மாதிரி இல்ல. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா வேற உள்ள வந்துடுறாங்க. கதவை தட்டாமையே அம்மா உனக்கு அறிவே இல்லையாமான்னு கத்துறா. அவங்க அம்மா அங்க இருந்து ஓடிடுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படின்னு திட்டும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதுல என்ன இருக்கு, கல்யாணம் ஆனவங்க அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க, அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீ ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் குளிக்கிறதுக்கு போயிருக்கா. அப்ப அங்க ஒரு டைரி மாதிரி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு ஹீரோ படிக்கிறான். அது என்னவோ ஒரு கதை மாதிரி இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு அவளோட ஸ்கூல் டேஸை பத்தி தான் எழுதியிருக்கா. அவ வந்து ஸ்கூல்ல இருக்கும் போது முறை வந்து ஹீரோவை பார்த்ததை பத்தி எழுதியிருக்கா. ஆனா அதுல ஹீரோ பேரை போடல. நான் முறை அவனை பார்க்கும் போது அவன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்தான். இது வரைக்கும் என்னோட ஸ்கூல்ல இருக்க எந்த பசங்களும் ஒரு பொண்ணுக்கு கூட ஹெல்ப் பண்ணதே இல்லை. ஆனா வந்து இவன் முதல் முறையா எனக்கு ஹெல்ப் பண்ணான் அப்படின்னு சொல்றா. அவன் அளவுக்கு வந்து பாஸ்கெட் பால் ஆடுறதுக்கு எங்க ஸ்கூல்ல யாருமே இல்ல, அவன் அவ்வளவு சூப்பரா ஆடுவான், எல்லா பொண்ணுங்களும் அவனையே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி வர்ணிச்சு எழுதி வச்சிருக்கா. அவனோட திறமையெல்லாம் எழுதி வச்சிருக்கா. ஒருவேளை எவ்வளவுனா லவ் பண்ணிருப்பாளோ இல்லைன்னா கிரஷா இருக்குமோ யாரா இருக்கும் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு 2 பேஜ் தான் படிச்சான். கரெக்டா ஹீரோயின் குளிச்சுட்டு அங்க வருவாளா, வேக வேகமா ஓடி வந்து அந்த டைரியை பிடிங்கிக்கிறா. எதுக்காக என் டைரியெல்லாம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னும் போது நான் பெருசா எதுவுமே படிக்கல, இப்பதான்